problems involving angle of depression. ஏற்கனவே பார்த்து எலிவேஷன். சரியா சொல்றது? பார்த்துக்க, இது இறக்க கோணத்திற்கான கணக்குகள் அப்படின்ற டாபிக் ஆரம்பிக்கும். அடுத்த எக்ஸசைஸு 6.3 மறந்துடாத. இது பாரு, ஒரு பொருளை மேல இருந்து இப்படி கீழே பார்க்குறோம். இப்படி லைன் போகும்ல, இது எனக்குள்ள ஏதோ ஒரு போட்டோ இல்லை கப்பலோ காரோ இருக்குன்னு வச்சுக்க. இங்கே மேலே இங்கே நின்று இங்கே பார்க்குறோம். இதுதான் டெப்ரஷன். புரியுதான்னு பார்த்துக்க. சப்போஸ் கீழே அதே ஆங்கிளை எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த இப்படி மாற்றிக்கலாம். இந்த மேலே உள்ள ஆங்கிளை கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா எங்கிட்ட எடுத்துருக்கேன்னு தெரியுதா? இசட் ஷேப்பில் இருக்கு பாரு. இசட் ஷேப்பில் இருக்குன்னா வெளியில் இருக்கிறது உள்ளே இருக்கிறது எப்படி சொல்லுவாங்க? சேம், ஈக்குவல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈன்னு ஒன்று சொல்லுவாங்க. 9th 8th இருக்கும்டா. ஈன்றது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அந்த பிபிடி தீரத்துக்கு யூஸ் பண்ணுறீல்ல, இங்கே என்ன இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கே இருக்கும். அது மாதிரி இங்கே இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் வெளியிலேயும் உள்ளேயும் ஒன்று. இங்கே வெளியில் இருக்கிறதும் உள்ளே இருக்கிறதும் சேம் ஆங்கிள். ஏன்னா இங்கனக்குள்ளே ஆங்கிள் எழுதிட்டு அதை உள்ளே கொண்டு வருவாங்க டெப்ரஷன் கணக்குக்கு, மறந்துடாத. சரியா? மேலே வச்சு செய்ய முடியாது, ட்ரையாங்கிள் வேணுன்றனால இந்த இப்படி போட்டோம்னா மேலே வச்சு எப்படி செய்வார்? அப்போ வெளியில் போடையில அந்த ஆங்கிள் எங்கேயும் வந்து நிற்கிது, உள்ளே நிற்கிது. தெரியுதா சொல்கிறது? பார்த்துக்க, இந்த ஆங்கிள் ஒன்று தான். படம் போட்டு பொறுமையாக செய்யி. கணக்கு டெப்ரஷனை பொறுத்து இருக்குது. இறக்க கோணம் தமிழில் சொல்லுவாங்க. 6.3 எடுத்து அதிலிருந்து ஆரம்பி. படம் போட்டு செய்கிற மாதிரி. ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ராக்குன்னு இருக்கு. கொஸ்டினை வாசிக்கையிலேயே புரிஞ்சுக்கோ. ஃப்ரம்னா இருந்து. 6.3 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ராக் அப்படின்னா ஒரு மலை குன்றிலிருந்து, மலை அல்லது என்ன போட்டிருக்குன்னு பார்த்துக்கோ, குகையா மலையான்னு பார்த்துக்கோ. அதில் இருந்துனா அங்கே மேலே இருந்து, கவனி, மேலே இருந்து அங்கேருந்து அதனுடைய ஹைட்டு கொடுத்துருக்கு 50√3 மீட்டர் ஹைட்டுன்னு கொடுத்துருக்கு. அதுலேருந்து ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் ஆஃப் எ கார், இந்த நம்ம வரைஞ்ச மாதிரி தான். அங்கே நின்றுட்டு ஒரு காரை கீழே பார்க்குறான், கிரவுண்டில் ஓடுற காரை. அதோட ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்கு? 30 டிகிரி. அப்போ யோசிச்சுக்கோ, படத்தை போட்டுக்க. எக்ஸசைஸ் 6.3 ஃபஸ்ட்டு சம்மு. ஒரு ராக் மலையிலிருந்து மேலே இருந்து கிரவுண்டில் உள்ள ஒரு காரை வந்து வேடிக்கை பார்க்குறான். பார்த்துக்க, சொல்கிறது புரியுதான்னு. இதுதான் அந்த டெப்ரஷன் உள்ள ஆங்கிளுக்கு. இது ஆங்கிளை உள்ளே போடக்கூடாது, கண் பார்வை நேரம் இருக்கும். அப்படி நேரம் போடுற ஸ்ட்ரைட் லைனாக போடுறனா போட்டுக்க, டாட் லைனை போடுறனா போட்டுக்க, உன்னுடைய விருப்பம். சொல்கிறத புரிஞ்சுக்க. ஸ்ட்ரைட் லைனாக போடுறான்னு போட்டுக்க, ஸ்ட்ரைட் லைனாக போட்டால் அப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டேன். அப்போ அவன் எவ்வளோ டிகிரி ஆங்கிளில் பார்க்குறான்? அப்போ இதுதான் அவன் இங்கே போடணும், 30. இந்த ஆங்கிளை தான் உள்ளே உள்ளதை வெளியில் எடுக்கிறோம், 30 டிகிரின்னு. மேலே உள்ள 30 டிகிரியை உள்ளே கொண்டு வந்துட்டேன். இசட் ஷேப்பில் இருக்குது, தெரியுதான்னு பார்த்துக்கோ. டெப்ரஷன் எப்பவுமே மேலே தான்டா போடணும். மேலே இருந்தானே கீழே பார்க்குறோம், அங்கே தான் போடணும். இந்த கோடு போடாமல் போட முடியாது. திருப்பி சொல்கிறத கவனிச்சுக்க. இந்த கோடு இல்லைன்னா அங்கே ஆங்கிள் போட முடியாது. எப்படி போடுவ? உள்ளே போடக்கூடாது, உள்ளே தப்பு. சரியா சொல்கிறது? அப்போ வெளியில் அப்படி கோடு போட்டு அதில் தான் 30 டிகிரி நான் போடுறேன். இந்த 30 டிகிரியை உள்ளே கொண்டு வந்துட்டேன். இசட் ஷேப்பில் தெரியும் பார்த்தா. இன்டீரியர் கொண்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். இதுதான் அந்த ராக்கு. அதோட உயரம் கொடுத்துருந்துச்சு. எவ்வளவு? 50√3 மீட்டர். இங்கே இருக்கு காரு. அவன் என்ன கேட்டிருந்தான் பாரு. அப்போ இங்கே இருந்து இது எவ்வளோன்னு கேட்டிருக்கான். இதைத்தான் கேட்டிருக்கான். எக்ஸ்ன்னு வச்சுக்காடே. ஏ பி சி, அவ்வளோதான். சின்ன கணக்கு தான். சொல்யூஷன் போடுறேன்.
டேய் அப்புறம் பேசு. லெட்டு பிசி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு 50√3 மீட்டர் ஹைட்டு ஹைட்டு ஆஃப் த ராக் அப்படின்னு எழுதிக்க. டேய் கொஸ்டின்ல இருந்தே கட் பண்ணி எழுதிக்கோ. அடுத்து லெட்டு ஏபி த பொசிஷன் ஆஃப் கார்னு எழுதிக்கலாம். கிரவுண்டில் ஏபி த பொசிஷன் ஆஃப் த கார்னு எழுதிக்கலாம். காரின் நிலை எண்கன்னு அர்த்தம் தமிழ் எழுதுறீனா. ஏ என்பது காரின் நிலை எண்க. ஏன்னா அந்த இடத்துல கார் சும்மா வரைஞ்சி வச்சிருக்கேன், புள்ளி வச்சு போட்டு விட்ருவா இல்லை கூட. அப்போ கார் எங்கே இருக்குன்னு இங்கே இருக்கா இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு தெரியணும்ல. அதுக்காண்டி ஏன்ற இடத்துல நான் கார் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சொல்ல முடிஞ்சா சொல்லிக்க, இல்லை உன்னுடைய பிரியம். சரி பார்த்துக்கோ. லெட்டு ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர், இதுதான் கண்டுபிடிக்கணும். சரி சின்ன கணக்கு தான், 2 மார்க் கணக்கு தான். ஒரே ட்ரையாங்கிளில் முடிச்சிடலாம். இன் ட்ரையாங்கிள் முக்கோணம் ஏபிசி, முக்கோணம் ஏபிசியில் ஆக்சுவலாக எனக்குள்ளே எழுதையில் இந்த இடத்துல எழுதையில் ஆங்கிள் நடுவில் வர்ற மாதிரி எழுதணும். அதான் உண்மை ப்ரொசீஜர். இப்படி எழுதணும். அது நான் உங்களுக்கு சொன்னோம்னா ஒரு மாதிரியா தெரியும் சொல்லிட்டு இதுதான் ஆங்கிள். அப்போ ஒன்று சிஏபின்னு எழுதணும், இல்லைன்னா பிஏசின்னு எழுதணும். அதை பார்த்துக்கோ, தெரியும்னா எழுதிக்க. ரைட். இதுக்கு எதிர்த்தாப்புல உள்ள ஆப்போசிட்டு இது எதிர்த்த பக்கம், இது என்னது அட்ஜசன்ட். அப்போ நம்மளுக்கு தேவை ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் tan θ. அப்போ tan 30. ஆப்போசிட் வந்து பிசி ப்ரெசன்ட் பண்ணுறேன். பிசி பை ஏபி 1/√3. பிசி 50 டிவைடட் பை எக்ஸு. மேலே ஏற்றிக்க, கரெக்ட் பண்ணிக்கோ, இப்படி கிராஸ் பண்ணிக்கோ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு √3 மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிரும்? 3 ஆயிரும். அப்போ 150 மீட்டர். இதுதான் டிஸ்டன்ஸு. எதுனா ஏபியாடா. therefore ஏபி ஈக்குவல் டு 150 மீட்டர். புரியுதான்னு பார். இதெல்லாம் சும்மா 2 மார்க் கணக்கு தான், நீ தான் செய்யணும். செகண்ட் கொஸ்டின் வந்து வாட்ச் பாரு. த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 buildings இஸ் 70 மீட்டர் கொடுத்துருக்கு. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னா கீழே உள்ள டிஸ்டன்ஸு. 2 பில்டிங் நிற்கிது, அதுக்கு இடைப்பட்ட தூரம் 70 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. த ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் ஆஃப் டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. வென் சி ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோ. இஸ் 45 டிகிரின்னு இருக்கு. டேய் ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் தான், ஆனால் டேய் பேச்ச குறடா, முணங்காதரா பொம்பளை பிள்ளை மாதிரி. த ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங். நல்லா யோசிச்சு பாரு. அதில் ரெண்டுமே டாப்பில் தான் பார்க்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு பில்டிங் குட்டியாக இருக்குது, ஏதோ ஒன்று நெட்டையாக இருக்குது. தெரியுதா சொல்கிறது? பாரு, டாப்பில் இருந்து டாப்பை தான்டா பார்க்குறாங்க. இந்த மொட்டை மாடியில் இருந்து அடுத்த வீட்டு மொட்டை மாடி பார்க்குற மாதிரி. அப்போ டாப்பில் இருந்து டாப்பை தான் பார்க்குறான். ஆனால் ஏதோ ஒன்று பெருசு சிறுசாக இருந்தால் தானே பார்க்க முடியும். அப்படின்னா தான் எனக்கு பார்வை கீழே இறங்கும். 2 ஈக்குவல் பில்டிங்னா நேரில் பார்ப்பான். புரியுதா சொல்கிறது? 2 பில்டிங் நிற்கிது, அது கன்ஃபார்மு. 2 இது நிற்கிறது, 2 பில்டிங் நிற்கிது, இப்படி இருக்க மாதிரி அர்த்தம். 2க்கு இடைப்பட்ட தூரம் 70 மீட்டர். இது ஏன்னு வச்சுட்டேன்னா இது பின்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்கில் இருந்து இந்த பில்டிங்கோட டாப்பை தான் பார்க்குற மாதிரி இருக்கு பாரு. அப்போ இப்படி தான் போட முடியும். இப்படி போட்டோம்னா இந்த இடத்த இப்படி போடணும். இப்படி போட்டீங்கன்னா ஆங்கிள் போட்ட முடியுமா? இப்படி போட்டு இங்கனக்குள்ள எப்படி ஆங்கிள் இப்படி போட முடியும்? போட முடியாது. அப்போ இப்படி நேராக கோடு போட்டுட்டு இதில் தான் இந்த ஆங்கிள் போடணும். இதுதான் அதில் அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. 45 இதுதான் அர்த்தம். இது 2க்கு இடைப்பட்ட தூரம் 70, ஏதோ ஒன்று சிறுசாக இருக்குது, அதனால தான் மேலேருந்து டாப்பு கீழே பார்க்குறான். இது ஒரு பாயிண்ட் வாச்சிருக்கேன், வேற என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. அதே மாதிரி அடுத்து ஃபுல் ஸ்டாப் அப்புறம் உள்ள பார்த்துக்க. இஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங், இங்கே திருப்பி இவன் கையை அதே காட்டுறான்டா. இஃப் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் இஸ் என்ன கொடுத்துருக்கு?
120 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் கொடுத்துருக்கு. இந்த சின்ன பில்டிங்கோட இது ஹைட் கொடுத்துருக்கு 120. இது கொடுத்துருக்குடா 120 மீட்டர்னு. இது ஃபர்ஸ்ட் பில்டிங்கு. இது செகண்ட் பில்டிங். எப்படி இதை எடுத்தி அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ, கரெக்டாக இருக்கான்னு. ஏன் இதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கலாமே, இதை செகண்ட் சொல்லியிருக்கலாமே, ஏன் அப்படின்னு பாரு, பார்த்துக்கோ கரெக்டாக தப்பானு என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்கோ. இஃப் த ஹைட் ஆஃப் செகண்ட் பில்டிங் இஸ் 120 மீட்டர் கொடுத்துருக்கு, சரிதானே? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் கேட்டிருக்கு. ஆமாம், சாரி, ஃபர்ஸ்ட் பில்டிங் கேட்டிருக்கு. கொஸ்டினை பார்த்துக்கோ, அதில் எதுலேருந்து எதை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. த ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் தி டாப் ஆஃப் த என்னது செகண்ட் பில்டிங் இருக்கு. அப்போ இது தப்பா ரைட்டா? தப்பு மாதிரி தெரியுது, தப்பு மாதிரி தெரியுது. பார்த்து வாட்சி பாரு, தமிழாக்கம் பண்ணி பாரு. அதை தமிழாக்கம் பண்ணி பார்க்கையில இது மாறுது. டேய், தமிழாக்கம் பண்ணி பாடுறா. எந்த பில்டிங்ல இருந்து எந்த பில்டிங்கை பார்க்குறான் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. அதுதான் நான் கொஸ்டின்ல சொன்னேன். அதை நல்லா கவனிச்சு பாரு. அதில் முதல் பில்டிங்ல இருந்து ரெண்டாவது பில்டிங்கோட டாப்பை பார்க்குறானா, இல்லை ரெண்டாவது பில்டிங்ல இருந்து முதல் பில்டிங்கோட டாப்பை பார்க்குறானா பாரு. ஏய், 2 கட்டடம் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 70 மீட்டரு. இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து, இந்த சொல்லிட்ட மத்தியா, ரெண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து, அப்போ அந்த கட்டடம் வந்து எந்த கட்டடம் மாறிடுச்சு பாரு. நான் தான் உன்ட்ட சொன்னேன் தப்பா தெரியுதுன்னு. நீ எல்லாத்தையும் டெப்ரஷன் சொல்லிட்டு இருக்காத, வாயை உடைக்க போறேன். மொத்த எக்ஸசைஸே டெப்ரஷன் தான். அர்த்தத்தை புரிஞ்சுக்க. 120 மீட்டர் கொடுத்தது எதுன்னு தெரியணும், எது ஃபர்ஸ்ட் பில்டிங் தெரியணும், எது செகண்ட் பில்டிங் தெரியணும். அதுக்கு தான் உன்ட்ட சொன்னேன். அதில் வெண்ணுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஃப்ரம் வெண்ணு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அதை பார்த்துக்க. நான் ஃபர்ஸ்ட்ல எழுதியிருக்கையில இதை மாற்றி எழுதியிருந்தேன். இந்த பில்டிங்ல இருந்தால் இங்கே பார்க்குறாங்க. அப்போ இதுதான் செகண்ட் பில்டிங், இதுதான் செகண்ட் பில்டிங். அதில் இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்குடைய டாப்பை பார்க்குறாங்க. பார்த்துக்க, சும்மா டக்கு டக்குன்னு வரைய முடியாது. அதில் என்ன பில்டிங்கோடைய ஹைட்டு கொடுத்துருக்கான் பாரு. 120 மீட்டர். அப்போ இது சிறுசாக இருக்குது. சிறுசாக இருக்குன்னா இதை விட அது கம்மியாக தான் வரும் ஆன்சர். அப்படி பேலன்ஸ் பண்ணுறக்காண்டி சொல்கிறேன். இப்போ இதுக்கு நேராக இப்படி கோடு போட்டுக்க. இந்த உள்ள உள்ள ஆங்கிலம் இங்கே போட்டுரு, வெளியில் உள்ளதா இங்கே. அப்போ எவ்வளோ வரும்? 45. என்னை கவனி, இதை ஹச்சுன்னு எடுத்தோம்னா, இதை ஹச்சுன்னு எடுத்துட்டோம்னா, இது ஹச்சு, இந்த இடம் ஹச்சு. அப்போ இந்த இடம் என்ன வரும்? இந்த இடம், வெரி குட், இந்த இடம் 120 மைனஸ் ஹச்சுன்னு வரும். சரியான்னு பார். மொத்தம் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் தான் எவ்வளவு? 120. அதில் இந்த ஹச்சை கழிச்சிட்டோம்னா மேலே கிடைக்கும்ல. புரியுதா புரியலான்னு பார்த்துக்கோ. மேலே இருந்து இது வரைக்கும் தான் 120. அதில் இந்த பார்ட் என்ன பார்ட்னா ஹச்சு, அதை எடுத்து விட்டுட்டோம்னா மேலே உள்ளது கிடைக்கும். மொத்தம் 120. இது ஒரு 20ன்னு வச்சுக்கவேன். மேலே அப்போ என்ன வந்துடும்? 100ன்னு வரும். தெரியுதா சொல்கிறது? அதனால நான் ஹச்சை கழிச்சிருக்கேன். அப்போ ஹச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டியது. நீ அவ்வளோதான் கணக்கு. நீனா எழுதிக்க, ABCDE எழுதிட்டேன். பார்த்துக்கோ, பொறுமையாக செஞ்சுக்க. லெட்டு AD be the, இல்லை AD equal to 120 meter be the height of the first building. செகண்டடா, செகண்ட் height of the செகண்ட் பில்டிங். சரி, அதே மாதிரி லெட்டு BC, சரியா, ஈக்குவல் H மீட்டர்னு எடுத்திருக்கேன். be the height of the first building. சரியா சொல்கிறது? ஹைட்டு ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங், முதல் கட்டடத்தின் உயரம் அப்படின்னு தமிழில் எழுதுறாள். எழுது, சும்மா சும்மா ஆன்சரை மட்டும் எழுதாத, எரிச்சப்படாத. அடுத்து லெட்டு AB ஈக்குவல் டு 70 மீட்டர். தேவையானாலும் எடுத்து எழுதிக்கிங்க. ரைட், முடிஞ்சு. அதே மாதிரி தட் இஸ் DE ஈக்குவல் டு 120 மைனஸ் H. எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் நான். என்ன கோப்பட்ட? சரி. அடுத்து இன் ட்ரையாங்கிள். டேய், இன் ட்ரையாங்கிள், மேலே உள்ள ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும். மேலே உள்ள ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்.
இசிடின்னு எடுக்கலாம், இல்லை சிஇ என்ன டிஇசின்னு எடுத்துக்கோ. இசிடி நடுவில் ஆங்கிள் வர்ற மாதிரி எதிர்த்தாப்புல ஆப்போசிட்டு இது 70 இங்கேயும் வந்துடும். சரிதானே? இதோட பேஸ் மேலே ஏறிடும்ல. சரியா இல்லையாடா? இதோட ஏபி ஈக்குவல் கணக்கில் போட்டுக்கலாம். என்ன போட்டுக்கலாம்? ஈஸி. இதே அளவு தானே மேலே வரும். அப்போ அட்ஜசன்ட் கிடச்சிருச்சு பாரு. அப்போ அட்ஜசன்ட் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னா tan θ. அப்போ tan 45 120 minus h by 70. இது ஒன்று தான். 120 minus h by 70 கிராஸ் பண்ணோம்னா 70 ஈக்குவல் டு 120 minus h. இங்கிட்டு கொண்டு வா. 70 minus 120 ஈக்குவல் டு minus h. சப்ராக்ட் பண்ணு. minus 50 is equal to அடிச்சிரு. h is equal to 50. இதுதான் ஹைட் ஆஃப் த என்ன பில்டிங்கு அப்படின்னு எடுத்து எழுதிக்க. therefore height ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங், முதல் கட்டடத்தின் உயரம் அப்படின்னு எடுத்து எழுதிக்க. பில்டிங் ஈக்குவல் டு 50 மீட்டர். புரியுதான் பார். படம் போட்டு கரெக்டாக எழுதுனா ஈஸியாக தெரியும். படம் தப்புனா கணக்கு தப்பாயிரும். அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதுக்காண்டி ஆடிக்கிட்டே செய்ய முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் 60 மீட்டர் ஹை, the angle of depression of the top and bottom of the vertical lamp posts are observed to be 38 degree and 60 degree respectively அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வருது. ஃபுல் ஸ்டாப் வரை இழுத்துட்டு வரணும். ஒரு டவரோட உயரம் 60 மீட்டர். அதுல இருந்து 60 மீட்டர் அதுல இருந்து ஒரு லேம்ப் போஸ்ட்டை பார்க்குறாங்க. லேம்ப் போஸ்ட்டை பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டு விதமாக பார்க்குறாங்க. லேம்ப் போஸ்ட்டை ரெண்டு விதமாக பார்க்குறாங்க அப்படின்னா டாப்பில் இருந்து பாட்டம். அதில் பாரு நல்லா, இங்கே இருந்து தான் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கு. டவரில் இருந்து லேம்ப் போஸ்ட்டை பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கு பாரு. நிறைய போகிறேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே ஃப்ரம் தானே ஆரம்பிக்குது. ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கோபுரத்தின் உயரத்திலிருந்து உச்சியிலிருந்துன்னு வருதான் பாரு தமிழில். கோபுரத்தின் உச்சியிலிருந்து இருந்துன்னு வரும். அப்போ அங்கே நீ உட்கார்ந்துருக்கேன்னு அர்த்தம், இல்லை நிற்கிறேன்னு அர்த்தம். அங்கே இருந்து கீழே உள்ள இது லேம்ப் போஸ்ட்டு, எலக்ட்ரிக் போஸ்ட்டை பார்க்குற. தெரியுதா சொல்கிறது? அந்த டவருடைய ஹைட்டு 60 மீட்டர். அது அடுத்த பிரச்சனை. சரியா? டாப்போ அண்டு பாட்டம் கொடுத்துருக்குல. அப்போ டாப்புக்கு வந்து 38 டிகிரி, பாட்டத்துக்கு வந்து அதை எழுதையில இங்கே கவனமாக எழுது. டேய் இந்தா இப்போ பாடுறான், இப்படி ஆங்கிளுக்கு இப்படி தான் போட முடியும். போட்டோம்னா இதுதான் டாப்பு. அப்போ இதுக்கு எவ்வளோடா தம்பி? 38டா? இங்கே பாரு, இதுல இருந்து இங்கே 60 டிகிரி. அப்போ உள்ளே கொண்டு வரையில கவனிக்கணும். இதுக்கு நேரம் ஒரு கோடு போடணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங். எக்ஸ்ட்ரா பிட்டிங்னா ட்ரையாங்கிளை பிரிக்கிறக்காண்டி. ஏன் சொல்கிறேன்னா இந்த இசட் மாதிரி தெரியுதா? அப்போ மேலே உள்ள 38 எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். புரியுதான்னு பாரு. இந்த இசட் தெரியுதான்னு பாரு. இங்கே பெருசாக இருக்கு பாருந்தா. அதுதான் என்னது இது 60. புரியுதான்னு பார்த்துக்கோ. எழுதுறத கரெக்டாக ஒழுங்காக எழுதணும். 38 எப்படி கொண்டு வந்து உள்ள இறக்கி சேர்த்திருக்க மத்தியா? மேலே உள்ளது இந்த இருக்கு, பார்த்துக்கோ. இதுதான் 38. தெரியுதா? அந்த 38 உள்ள அம்புக்குரிய பாரு. 38 60க்கு இங்கே வரைக்கும் வருது. அப்போ இது எடுத்தால் இங்கே வரணும். தெரியுதா? ஒழுங்காக பார்த்துக்க. அசிங்கமாயிருந்து சொல்லிட்டு தான் ஓவர் ரைட் பண்ணாமல் இருக்கேன். சரி, பேர் கொடுத்துக்குருவான். ஆன்டி கிளாக் வைஸ்லேயே கொடுங்க. ஏ பி சி டி இ. வேற எது இருக்கான்னு பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் நீ எழுத வேண்டியது எழுதிக்கோ. இது வந்து ஹரிசாண்டல் லைனு. ஹரிசாண்டல் லைன்னா நேர்கோட்டு பார்வை. இது மேலே நின்று நேராக பார்த்தா அப்படி பார்க்குறது. அவன் பார்க்க சொல்கிறது கீழே டெப்ரஷன் கணக்கு. இது ஃபுல்லாக அடுத்த எக்ஸசைஸ் ரெண்டும் சேரும். அப்போ ஒழுங்காக படம் போடணும், பார்த்துக்கோ. எதான் சம்பளாது? சரி, லெட்டு ஏடிபி த ஹைட் ஆஃப் த டவர். எவ்வளோடா ஹைட்டு? ஏடி 60 மீட்டர் டவரு. இது இது டவர் எழுதலாம்டா. கோபுரம் உனக்கு தெரிஞ்சது. இது லேம்ப் போஸ்ட்டு. எழுதுறத கிறுக்காம ஒழுங்காக அழகாக எழுதுனா அவார்டு கொடுப்பாங்க. கச்சி பூச்சி எழுதுனா அசிங்கமாக தெரியும். அது நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும்.
இந்த எழுதிட்டேன். இதை ஹச்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் அப்போ கேட்ட கேள்வி தான், இது என்ன வரும்? 60 மைனஸ் ஹெச். வெரி குட். இந்த சொல்லிட்டான்ல, புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ இங்கே எழுதையில 60 மீட்டர் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், சாரி டவர், இது டவருடைய இது. அதே மாதிரி லெட்டு அந்த அது பிசி ஈக்குவல் டு ஹச் மீட்டர் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ரைட்டு, பார்த்துக்க. அடுத்து ஏடி வந்து எழுதிட்டேன், டிஇ எழுதலாம். டிஇ தட் இஸ் டிஇ ஈக்குவல் டு எவ்வளோடா? 60 மைனஸ் ஹச் எழுதிக்கலாம். வேற ஒன்றும் தேவையில்லை. இனி கணக்கு ஆப்ரேட் பண்ணிக்க. 2 ட்ரையாங்கிளை பிரிச்சுக்கோ. மேலே ஒன்று இருக்கு தெரியுதா, கீழே இங்கே இருக்கு பாரு, டிஏபி இருக்கு. தெரியுதா தெரியலையா? ட்ரையாங்கிள் ரெண்டும். டேய் 2 ட்ரையாங்கிள் இருக்குடா. 5 மார்க் கணக்குன்னு சொல்லிட்டேன், ஒழுங்கா பார்த்துக்க, அடி வாங்காத. இன் ட்ரையாங்கிள் டிஏபி, டிஏபி 60 டிகிரிக்கு எழுதியிருக்கேன், சரிதானே? இதை எக்ஸ்ன்னு எடுத்துருவோமா? இதை என்ன செஞ்சலாம்? எக்ஸ். தம்பி பார்த்துக்கங்கடா, இதோடைய அளவு தான் இங்கே மேலே இருக்கும். அப்போ டேன் தீட்டா, இது எதிர்த்தாப்புல உள்ளது, டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன வரும்? ஆப்போசிட் எவ்வளவு? ஏடியா? ஏடி பை கீழே என்ன அட்ஜஸ்ட்? ஏபி. ஏடி மொத்தமாக உள்ளதானே 60. வெரி குட். கீழே என்ன வந்துடும்? இது என்ன வந்துடும்? இப்படி ஏற்றி இறக்கிக்கோ. எக்ஸ் ஈக்குவல் டு 1. எப்பயுமே இப்படி கொண்டு வரணும், புத்திசாலித்தனமாக கொண்டு வந்து 2 ஈக்குவல் பண்ணி கொண்டு போகணும். இந்த மாதிரி 2 இது பிரியே இல்லையே, ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களா, அது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்க. அடுத்து இன் ட்ரையாங்கிள் மேலே எடுத்துக்கோ, டிசிஇ, டிசிஇ tan 38 ஈக்குவல் டு ஆப்போசிட் இந்த இருக்கு டிஇ பை இந்த இருக்கு இசி. டிஇயோட 60 மைனஸ் இது என்னது? எக்ஸ். 38க்கு புக்கில் இருக்கும் பாரு. இதை கிராஸில் கொண்டு இதை கீழே இறக்கிக்கோ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹச் பை 0.7813. இது செகண்ட் ஒன். இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். அப்போ நடுவில் மிங்கிள் பண்ணு, ஃப்ரம்னு எழுதி 1 and 2, சரிதானா? 60 by root 3 equal to 60 minus h by 0.7813. இதுல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஹச் கண்டுபிடிக்கிறது உன் திறமை, அவ்வளோதான். ஏன்னா ஹச் தானே செகண்ட் இது லேம்ப் போஸ்டோடைய ஹைட், அதானே கேட்டுருந்துச்சு பாரு. அப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் யோசிக்கணும். என்ன செய்யலாம்? இது இங்கே கொண்டு வந்துடவா? இது இங்கே கொண்டு வந்துடவா? 0.7813 இன்ட் என்னது? 60 டிவைடட் பை ரூட் 3, சரியா? ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹச். வேற என்ன செய்யலாம்? டேய் கோவப்படாமல் கஷ்டமாக கணக்கை வந்து கஷ்டமாக கொண்டு போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ரூட் 3க்கு வேல்யூ போகிறத கடைசியில் கொண்டு போய் எங்களுக்கெல்லாம் கழிக்கிற மாதிரி இருந்தால் செய்யுங்க, பெருக்கிற மாதிரி இருந்தால் செய்யுங்க. இங்கே என்ன இருக்குது? கஷ்டம். வகுக்கிற மாதிரி இருக்கு. சொல்கிற அர்த்தம் புரியலையா? கழிக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக கழிச்சு விட்டுறலாம், மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். டிவைட் பண்ணால் சிரமம் தானே. அப்போ யோசிக்கணும், ஏதாவது செய்யலாமா, எதாவது பண்ணி விட்டுலாமான்னு யோசிக்கணும். செய்யலாம். மேலே எங்கேயும் ரூட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் மாறிடும். மேலே எங்கேயும் ரூட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் மாறிடும். அவன் தான் புத்திசாலி. சும்மா எதுக்கு எடுத்தாலும் 1.73 போடுங்க, 1.73 போடுங்க. என்ன மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்களா? 2 சைடு ரூட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவான். அப்போ கீழே என்ன ஆகும் பாரு, அடிக்கலாம்ல. போல யோசிங்க, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது. 3ன்னு மாறிடும். இது 3 மல்டிப்ளை ஆயிரும். ரூட் 3 இன்ட்டு 0.7813 இன்ட்டு என்னது ஈக்குவல் டு 60 மைனஸ் அட்ரா அது ரெண்டையும். அவ்வளோதான்டா கணக்கு. அவனுக்கு லேசாக தூக்கம் இருக்கு. ரைட்டு. இப்போ மல்டிப்ளை பண்ணு. ரூட் 3 எல்லாத்தையும் இஷ்டம் போல 1.732 பண்ணி வச்சு சொல்ல. சரி, இது 2 × 10 போட்டுக்கலாமாடா? டேய் 1.732 இந்த போட்டப்பா சாமிங்களா, 7813 அதே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்ட்டு 10. ஏன் சார் 10 போட்டிருக்கீங்கன்னா பாயிண்ட் எடுத்து நாட்டி விட்டுறலாம், தெரியுதா என்ன? இது 2 மல்டிப்ளை பண்ணு, இல்லை இது 2 மல்டிப்ளை பண்ணு. போல 2 2s are 4, 3 2s are 6, சரிதானே? 7 2s are 14, 1 2 3 0 சேர்த்துக்க.
இதோட சேர்த்தோம்னா அதோட சேர்த்தா 0 சேர்ந்துரும்ல. 3 டிஜிட் தள்ளி புள்ளி. ரைட்டான்னு பாரு. ரைட்டாடா? இன்ட்டு 0.7813 ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹச். இது ரெண்டே மல்டியில் பண்ணணும். பார்த்து பொறுமையாக பண்ணு. 34 64 78 மேலே போடவா? 78 13ஆடா பண்ணுறா ஜெயராமு. 12க்கு 12 1. பாயிண்ட்டை எடுத்துட்டேன். அதனால பெரிய நம்பரை பார்த்தா 7 8 தானே தெரியும். சரியா? இங்கே 0 எடுத்து விட்டுட்டேன். அப்படின்னா இங்கே 0 போடணும். அப்போ மேலே கீழே இறக்கணும். இங்கே என்ன இருக்குது? அப்போ அதையும் போட்டாங்கன்னு பாயிண்ட்டை விட்டு எடுத்து செய்கிறேன். அவ்வளோதான். சொல்லு. நான் 12க்கு 2 எப்படின்னா பெருக்கிக்கோ. அடுத்து 5ஆ? அடுத்து 32 3 எல்லாம் 28. வெரி குட். அடுத்து 6 3 18க்கு 8. 4 7 42 4 46. அகைன் 2 5 2 1 3. சரிதானே? அடுத்து 3 3 9. 2 3 7 10 12டா. 1 8 2 10 19 20 24டா. 2 6 4 10 10 16க்கு 6 1 4 4 8 2 10 0 1 7 2 27 0 6 4 2 3 2 என்ன சேர்த்துக்கிறேன்னு 0 சேர்க்குறான். இங்கே ஒரு 4 டிஜிட்டு, இங்கே ஒரு 3 டிஜிட்டு, 7 டிஜிட்டு தள்ளி புள்ளி வை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 கரெக்டானு பாரு. 27 பாயிண்டான்னு பாரு. இங்கிட்ட 7 நம்பர் இருக்கான்னு பாரு அந்த சைடில். 2 4 6 7. சரி, கோப்படாத. ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹச். மைனஸ் ஹச் எங்கிட்ட கொண்டு வந்துட்டு 60 மைனஸ் சொல்லி இது எங்கிட்ட கொண்டு போ. 27.06. இதை மட்டும் போட்டால் கூட போதும். அப்படியே கழிச்சு விடு. 2 டிஜிட் போட்டால் போதும். 60.00 27.06 களி. 10னா 4ஆ? இங்கே 9 தானே. இங்கே 10னா என்ன இருக்குது? 9ஆ? 9 2. இங்கே 5னா என்னது? 32.94 என்ன வருது பாரு. 94 மீட்டர். இதுதான் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். எப்பயுமே பெருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். therefore height of the lamp post is equal to 33 கூட போட்டுக்கலாம். 33 மீட்டரும் போடலாம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி வேணாம், உன் விருப்பம். 32.94 மீட்டர். புரியுதான்னு பாருங்க. கண்ணு போயிரும் போலே. 5 மார்க் கணக்குன்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். எவ்வளோ அழகா மாறிக்கன்னு எழுதியிருக்கான் பாரு. நான் தான், வேற யாரும் இல்லை. குட்டம்புட்டி. நான் வரல முடிச்சுட்டேன்னு சொன்னா எப்போ முடிச்சேன்னு கேட்டால் வாயில குத்திடுவேன். பார்த்துக்க. 4வது செம்ம an aeroplane at an altitude of 1800 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. டேய் தம்பி, அதாவது ஏரோப்ளைன் வந்து ஆல்டிடியூட்னா உயரம். ஆல்டிடியூடுன்றது ஹைட்டு தான். சரியா? நேர செங்குத்து உயரம் சொல்றது. அப்போ ஃப்ளைட்டு பறக்குது. எவ்வளோ உயரத்தில் பறக்குதுடா? அதை மட்டும் வேமா சொல்லு. ஒரு ஃப்ளைட்டு பறக்குது. எப்படி? மறந்துடாத. ஓகே. நெக்ஸ்ட்டு சொல்லு. ஏதோ ஒன்று சும்மா அது அப்புறம் பார்த்துக்கிடுவான். டெப்ரெஷன் தானே. அங்கே இருந்து நம்ம ஜெயராம் கீழே பார்க்குறான். எதை பார்க்குறான்னு பாரு. சேம் டைரக்ஷன்லேயே பார்க்குறாப்லையா? ஒரே டைரக்ஷனில், ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் பார்க்கலாம்ல. இங்கிட்டும் இங்கிட்டும். அது மாதிரி இல்லாமல் ஒரே டைரக்ஷன்னா இங்கிட்டாவது எடுத்துக்கோ. ஒன்று படத்தை இப்படி போடுறீங்கன்னா இந்த சைடில் எடுத்துக்கிறோம் ரெண்டையுமே. இல்லைன்னா அந்த சைடில் போடுறோன்னா அந்த சைடில் மட்டும் எடுத்துக்கிறோம். 2 சைடு எதிர் சைடு என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. மறந்துடாத. சரி, என்னடா பார்க்குற சொல்கிறா. இங்கே பாடுறா.
போட்டை பார்க்குறானா? அப்சர்வ் ஃப்ரம் எங்கடா அது 2 போட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. டெப்ரஷன் போட்ஸ்ன்னு இருக்குடா. 2 போட்டை பார்க்குறான். ஒன்று 60 டிகிரி, ஒன்று 30 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்கு. டேய் கவனி டேய். ஆமாம் தம்பி ராஜா, இந்த இப்படி ஒன்று பார்க்குறோம்னு வச்சுக்கோ. இன்னொன்று இப்படி ஒன்று பார்க்குறோம்னு வச்சுக்கோ. 2 இருக்கு, 2 போட்டு பார்க்குறான். கொஞ்சம் பார்த்துக்க. 2க்குமே ஹரிசாண்டல் இப்படி தான் விழுகும். ஹரிசாண்டல் இப்படி தானே விழுகும் 2க்குமே. இது ஒரு ஆங்கிள். கையை பாரு, கரெக்டாக எழுதுறத பார்த்துக்கோ. இது ஒரு ஆங்கிள். ஆரோ பண்ணுறதை பார்த்துக்கோ. இதுலேருந்து ஒரு ஆங்கிள். இப்போ அந்த டிகிரி போடுறதான் பிரச்சனை. ஏன்னா எதை முதல்ல பார்த்தா எதை பின்னாடி பார்த்தான்னு ஒன்றும் சொல்லலை. இல்லை இப்போ இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம், நல்லா கவனி. இல்லை இங்கே உள்ளே உட்காந்துருக்க. யதார்த்தமாக பார்த்தோம்னா இங்கே பார்த்துடலாம்ல. யதார்த்தமாக பார்த்தான்னா உங்களுக்கு யோசனை பண்ணிப்பாரு. மேலே நின்றுக்கிட்டு தூரமான பொருள்லாம் ஈஸியாக அப்படி பார்த்துடலாம். ஈஸியாக பார்த்துடலாம்னு சொல்கிறேன். தூரமான பொருளை, இந்த பொருளை ஈஸியாக பார்த்துடலாம். சொல்கிறத கவனிச்சுட்டு அப்புறம் எழுது, இது நோட் பண்ணு. இந்த போட்டை பார்க்கையில் ஈஸியாக பார்க்கலாம். இங்கே நின்றுக்கிட்டு அந்த கட்டடத்தை பார்க்குறேன்னா ஈஸியாக பார்த்துறேன் பாரு. அதே இது கீழே உள்ளதை, இங்கனக்குள்ளே இருக்கிறத, இந்த கீழே நம்ம நாயை பார்க்கணும்னு வச்சுக்கவேன், எட்டி தான் பார்க்கணும். இந்த கழுத்து டீவியேஷன் ஆகுது தெரியுதான்னு கேட்குறேன். அதுக்கு சொல்ல வரேன். கழுத்து தான் ஆங்கிள், வேற ஒன்றும் கிடையாது. நேர தள்ளி நின்று பார்த்தோன்னா யதார்த்தமாக பார்த்துருவேன். கீழே பார்க்கணும், கழுத்து உள்ளே இறங்கும். ஏன்னா இது மேலே உள்ளது இந்த அருக்கு, இதுதான் 30. இதுதான் என்ன வரும், மாற்றி போட்டினா எனக்கு தெரியாது. அதே மாதிரி இங்கே இருந்து இங்கே வந்து இந்த கோடு வந்தால் இதுதான் என்னது 30. அதே மாதிரி இது என்ன ஆயிரும்? அதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக போட்டினா தான். எனக்கு தெரியாது சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. ஏன்னா கவனிக்கையில் ஒழுங்காக கவனிக்கணும். சொல்கிறத விளாட்டுக்கு சொல்லலை, கணக்கு அது தெரியறக்காண்டி, டீவியேஷனுக்காண்டி சொல்கிறது. விளக்கம்னா மண்டை சாயிறதை பொறுத்து சொல்கிறேன். சரியா? லேசாக பார்த்தா லேசாக ஆங்கிள் கிடைக்கும். கழுத்து நல்லா திரும்பிடுச்சுன்னா பெரிய ஆங்கிள் விழுந்துடும். 60 தான் பெருசு. சரியா? பார்த்துக்கோ. எனக்குள்ள 2 போட் இருக்குன்னு சொல்லியிருக்கான். எனக்குள்ள 2 போட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். கப்பலையும் அப்படித்தான் வரையறிய. ஆமாம், ஏரோப்ளைன் அப்படித்தான் வரையறிய. போதுமாடா? எப்படிப்பட்ட ஆள் நீ? சரி, 1 A, 1 B, C, D, அவ்வளோதான், முடிஞ்சு. லெட் D be the ஜெயராம் பொசிஷன். D be the D தானே, be the position of ஏரோப்ளைன். தம்பி யாரப்பாவேன்? ஏரோப்ளைன். லெட்டு ஏரோப்ளைன் ஹைட்டு கொடுத்துருந்துச்சடா, டிசி 1800 மீட்டர். 1800 மீட்டர். பார்த்துக்கோ. லெட்டு A and B be the பொசிஷன் ஆஃப், பொசிஷனா நிலைன்னு அர்த்தம்டா, ஆஃப் 2 போட்ஸ். BOAT தானே, போட்ஸ். ரைட். இவ்வளோ தான் கணக்கு, சும்மா ப்ரெசண்ட்டு. இப்போ 2 ட்ரையாங்கிளை உடச்சி எழுது. இவன் கேட்டது இந்த கேள்வி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பாடுறா. அப்போ இதுதான் கேட்டிருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கு, தெரியுதா? அதை பார்த்துக்க. இதை வேணா ஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாரு, இது என்ன எடுத்துக்கலாம்? என்னமோ சொன்னாமே, எப்படி எடுத்துக்கிடுவோம். சரியா? அப்போ இங்கே எழுதிக்கிறேன். லெட்டு ஏபி தான் ஃபைன் பண்ண சொன்னது, ஒய் மீட்டர். சரியாடா? அதே மாதிரி பிசி ஈக்குவல் டு எக்ஸு. மீட்டரை போட்டுக்க, உனக்கு யூனிட்னால போட்டிருக்கேன். நல்லா படிக்கிறாள், எழுதிக்கோ. சரி, 2 ட்ரையாங்கிளை பிரிச்சுக்கிடுவோம். 2 ட்ரையாங்கிள் நல்லா யோசிச்சு நிதானமா சொல்லு, பொறுமை, அவசரம் இல்லை, முடிச்சிடுறேன். ஆங்கிள் இங்கே கொண்டு வந்துட்டான். அப்போ இங்கே தான் சொல்லணும். டிஏசி 1 இன் ட்ரையாங்கிள் டிஏசி, இது ஒரு ட்ரையாங்கிள். இன்னொரு ட்ரையாங்கிள் என்னடா, இன் ட்ரையாங்கிள் டிபிசி. ரெண்டுமே ஆப்போசிட் அட்ஜசன்ட் தான். அப்போ ரெண்டுக்குமே என்னதான்டா தம்பி வரும்? ரெண்டுக்குமே டேன் தீட்டா தான். அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு 1 எழுதுனா போதும், ஆப்போசிட் பை ஃபார்முலா காண்டி. இப்போ டேன் 60 ஃபஸ்ட்டு 1 30. ஓகே.
நெக்ஸ்ட் ஓபி இது ஆப்போசிட் 1800 டிசி அட்ஜசன்ட் என்னன்னு பாரு, மொத்தமா சேர்ந்தது. சுதாரிச்சுக்க. அட்ஜசன்ட் கீழே உள்ள ரெண்டுமே சேர்ந்தது எக்ஸ். மறந்துடாத. நம்மளுக்கு தேவையானது ஒய் தான் இருந்தாலும் எழுதணும். இதுக்கு என்ன வரும்? 1/√3 ஈக்குவல் டு டிசி பை எக்ஸ். டிசிக்கு என்னடா? அதையும் போட்டுக்கலாம்ல. 1800 ஒய். இந்த சைடு கொண்டு வா, கிராஸில் கொண்டு வா. 1800 என்ன இன்ட்டு என்ன வந்துடும்? √3. இங்கிட்ட வந்தா எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். 1800 √3 மைனஸ் ஒய். எப்பயும் போல கண்டுபிடிச்சிக்கோ. இது 1. புரியுதான்னு பாரு. அந்த சைடு வா. இன் ட்ரையாங்கிள் டிபிசி tan 60. அப்படிதானடா? இந்த விளக்கம் ஒரு சைடு எழுதிட்டோட போதும், ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். 1800 டிவைடட் பை இந்த இது எக்ஸ், இது √3 ஈக்குவல் 1800 டிவைடட் பை என்னதுடா? மேலே ஏற்றி இறக்கிக்கோ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1800 பை √3. இது செகண்ட் ஒன். புரியுதான் பாரு. இப்போ ரெண்டே ஈக்குவல் பண்ணுவோம். ஒய் தானே கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் 1 and 2 1800 √3 minus y is equal to 1800 by √3. பொறுமையா நிதானமா பார்த்துக்கோ. இது இங்கிட்டு கொண்டு வந்துடவா கிராஸில். இப்படி கிராஸில் கொண்டு வந்தால் √3 இன்ட்டு 1800 √3 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1800. சரியான்னு பாரு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா வெறும் 3. அப்படித்தானே? அப்போ 2 0. சரி, பெருக்கிறோமா? 1800 இன்ட்டு 3 மைனஸ் √3 ஒய் ஈக்குவல் டு 1800. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. என்ன செய்ய? நம்மளுக்கு வந்து ஒய் கண்டுபிடிக்கணும். இது அங்கிட்டு கொண்டு போயிடவா? மைனஸ் √3 ஒய் ஈக்குவல் டு 1800 மைனஸ் 3 இன்ட்டு 1800. 1800 வெளியில் எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் 3. அப்போ 1800 மைனஸ் 2. அப்போ 36. சரியான்னு பாரு. மைனஸ் √3 ஒய். சரியான்னு பார்த்துக்கா. ஈஸியாக கொண்டு வந்துட்டேன்ல, பெருக்காம. நம்மளால செஞ்ச முடியாது, செய்யி. ரன்னிங்கில் வா. √3 கீழே இறக்கி விடு. ஒய் ஈக்குவல் டு 3600 பை √3. மேலே கீழே √3 மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ கீழே என்ன ஆயிரும்? 3. 3600 இன்ட்டு √3. அட்ரா தம்பி. 1 3 2 3 சார் 600. அப்போ 12,200 இன்ட்டு 1.732. கொஸ்டினில் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்க. கொடுத்துருக்குல? இல்லைன்னா நம்ம இதோட நிறுத்திக்கலாம். அதுக்காண்டி சொல்ல வரேன். 1200 √3 மீட்டர்னு போட்டு நிறுத்திக்கலாம். கொஸ்டினில் கொடுத்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. சரி, அப்படியே 2ஆல் மட்டும் முதல்ல மல்டிப்ளை பண்ணுறியா? 12ஆல் பண்ணணுமா? 1732 12 4 6 14 3 2 3 7 1. கரெக்டானு பார்த்துக்கடா. 4 8 7 0 2 20 784 00. ஒய் 3 இலக்கங்களை புள்ளி வைக்கவும். வச்சாச்சு. 2078.400 வருது. என்னடா ஆன்சர் வருது? 4 தேவையில்லையா? இருக்கட்டுமா? அது வேண்டாம். 78.4. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 போட்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்க. 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தூரம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு எழுதினாலும் சரி, இல்லை 2 போட்ஸ் எழுதினாலும் சரி. எழுதிட்டு 2078.4 மீட்டர் அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க. மறந்துடாத. மொத்தம் எத்தனை சம்பளம் இருக்கு தம்பி ராஜா? சரி, அப்புறம் பார்த்துக்குருவோம். சிறப்பாக ப்ரெசென்ட் பண்ணிட்டேன், பார்த்துக்க. ஆமாம், இதற்கு மேல் உங்கள் விருப்பம். ஜூம் பண்ண முடியல.